ஹாய் guys, வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட ஒரு வீடியோ தான் வீராசாமி படத்தோட ரோஸ்ட் வீடியோ. தமிழ் லைட் சேனல்லேருந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. நான் ஒவ்வொரு வீடியோவாக கமெண்ட் பண்ணால் அந்தந்த வீடியோவை லைன் பை லைனாக கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நாள் நைட்டும் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பாலாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ எடிட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீராசாமி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ் லைட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவோட அந்த ஆணி வேரியை அசைச்சு பார்க்குற மாதிரியான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆன ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொக்கிஷமான திரைப்படம் தான் இந்த வீராசாமி. தமிழ் மக்களுக்கு எப்பயாவது நான் பெரிய மன உளைச்சல்ல இருக்கிறேன், எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா இந்த வீராசாமி திரைப்படத்தை பாருங்க. இதை விட ஒரு பெரிய மன உளைச்சலோட நம்ம பாத்துட போறோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளேயே உருவாக்கி, இதை விட உலகத்துல வேற மன உளைச்சலே கிடையாது, அதனால என்னோட மன உளைச்சலும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு தூக்கி போட்டு நீங்க சராசரியை விட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த திரைப்படம் தான் இந்த வீராசாமி. வீராசாமி படத்தை ரோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நானே சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன். அதாவது இந்த படத்தை ரோஸ் பண்ற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சு என் அறிவுக்கு எட்டின அளவுக்கு கொஞ்சமா பண்ணியிருக்கிறேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த வீராசாமி படமே ஒரு ரோஸ்ட் படம் தான். இந்த ரோஸ்ட் படத்தை எங்க இருந்து நான் ரோஸ்ட் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல. வீராசாமி திரைப்படத்துல டி ராஜேந்தர் அவர்கள் அந்த ஏரியா மக்களுக்கு குலசாமியா நடிச்சிருக்கிறாரு. வயலடி அவர் வந்துட்டு அந்த ஏரியா மக்களுக்கு குல சாமியாவே வாழ்ந்திருக்கிறாரு. என்ன மாலை போட்டு பால் குடம் தூக்கி அவரை தேர்ல வச்சு இழுத்துட்டு போல, அது மட்டும்தான் குறை. மற்றபடி அவர் வந்துட்டு அந்த ஏரியா மக்களுக்கு ஒரு கடவுளாகவே திகழ்கிறார். இந்த படத்தோட டைட்டில் கார்டுல முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் மும்தாஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு டிஆர் அவர்கள். அது என்ன மாறுபட்ட வேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இதெல்லாம் மாறுபட்ட வேஷம்னு அவர் எப்படிதான் சொன்னாருன்னு தெரியல. இதுன்னு அவங்க பேர் இருக்குல்ல, அதுதான் ஹைலைட். அவங்க பேர் வந்துட்டு சால்ட் கோட்டு சரசு. அவங்களோட தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விற்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது கிடையாது. டிஆர் சார் எங்கெல்லாம் போறாரோ அவர் வந்துட்டு ஒரு குல சாமியாவே வழிபடக்கூடிய ஒரு பூசாரி மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் மும்தாஜ்ல பண்ணிருக்காங்க. அவங்களோட இன்ட்ரோ காட்சியில பாத்தீங்க அப்படின்னா, என்ன சால்ட் கோட்டை சரசு பிளாக் டிக்கெட் விற்க போல அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த வாரம் தான் நம்மளோட சின்ன தலைவர் சிம்புவோட படம் ரிலீஸ் அப்படின்னு டிஆர் சாருக்கு, அதாவது அவங்க அப்பாக்கு ஜால்ரா அடிச்சது பத்தாம அவங்களோட பையன் சிம்புக்கும் சேர்த்து ஜிங் சக்குன்னு ஜால்ரா அடிச்சுட்டே இருக்கிறாங்க படம் முழுக்கவே. அடுத்து வட்டி கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணியும் ஒரு லேடி வந்துட்டு கார்ல கூட்டு போக பார்ப்பாங்க. அந்த இடத்துல மும்தாஜ் வந்துட்டு இது யார் ஏரியா தெரியுமா, வீராசாமி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோக பில்டப் கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு அங்க ஒருத்தர் பேர், அவர் பேர் வந்துட்டு கஞ்சா காளி. இந்த மாதிரி வித்தியாசமான பேர்லாம் நடுநடுல வரும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கஞ்சா காளி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னையே வண்டியில் ஏத்து அப்படின்னு சொல்லும் போது, என்ன வண்டியில் ஏத்தியா, ஏத்துறதுக்கு வண்டியே இருக்காது அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஒரு கார் வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே பறந்து டொம்முன்னு கீழே விழுது. அது மட்டும் இல்லாம மும்தாஜ் மேல கையை வைக்கும் போது எங்க இருந்தோ ஒரு கட்டை சரசரன்னு பறந்து வந்து அந்த கஞ்சா காளி கையில அடிக்குது. அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்லாம் கேள்வி கேட்க கூடாது. டிஆர் சாருக்கு இந்த பில்டப்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி மும்தாஜ் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதாவது சொல்லாம வருது சுனாமி, சொல்லிட்டு வருது எங்க சாமி வீராசாமி அப்படின்னு சொல்லி கண்ணடிப்பாங்க. 90s கிட்ஸ் எல்லாம் மும்தாஜ் எப்படிலாம் ரசிச்சாங்க தெரியுமா. ஆனா இந்த படத்துல அவங்க காட்டுற ஒரு சில ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது கட்டை எடுத்து மண்டே உடச்சலாம் போல தோணும். அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அடுத்து இந்த கஞ்சா காளி வந்துட்டு வீராசாமிக்கு தானே இருக்கும் அவனை தேட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே உட்ல செஞ்ச ஒரு குட்டி ஷெட்டு மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறான். சண்டை போறது எது கதவை சாத்துறான் அப்படின்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கூரையில கொஞ்சம் பேர் பறந்து வரானுங்க. அப்புறம் அந்த ஷெட்டோட டோர் இருக்குல்ல, அதை உடைச்சிட்டு கொஞ்சம் பேர் விடுறாங்க. இவர் அப்படியே இடுப்புல கை வச்சுட்டு நிக்கிறாரு டிஆர் அவர்கள். அப்போ பாயிண்ட் ஒட்டுறோம் அப்படின்ற மாதிரி தன்னோட ஓப்பனிங் சீனுக்காக உள்ள இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒட்டி கேட்டிருக்காரு டிஆர் அவர்கள். கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துங்க டிஆர் சார். இதுல என்ன ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஷெட்டே உட்ல செஞ்ச ஒரு ஷெட்டு தான். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஷெட்ல நெருப்பு எரியுது. உட்ல செஞ்ச ஷெட்ல எதுக்குடா நெருப்பு எரியுது அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா ரத்தம் கேக்கி சாவிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வர்றாம்பாரு வீராசாமி அப்படின்னு சொல்லி நம்ம டிஆர் அப்படியே நடந்து வர்றாரு. அதுவும் 3 டிஆரா நடந்து வர்றாரு. வரும்போது பாத்தீங்கன்னா குறுக்க வருது. நான் கூட டிஸ்பிளேல ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு பார்த்தா
அவர் நடந்து வரும்போது உருட்டுக்கட்டை சோடா பாட்டில் பெரிய அருவாலாம் அப்படியே ஒன்னோட ஒன்று பட்டு அதுவே கீழே விழுந்துருது. அதை வந்துட்டு கிராஃபிக்ஸில் வேற காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கிராஃபிக்ஸ்க்கான மரியாதையே சுத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மார்க்கெட்டில் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கை காலங்க சண்டை போடல, அவரோட வாய் இருக்குல்ல, அந்த வாய் தான் வந்துட்டு சண்டை போடுது. அது என்ன வாயா இல்லை செங்கல் கால் வாயானு தெரியல. இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது வட்டிக்கு காசு தரல அப்படின்றதுக்காக அந்த ரவுடி கும்பல் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுல மிரட்டுறாங்க. அது வந்துட்டு அந்த ஒரு வீட்டு பிரச்சனை, இவரு போட்டு அந்த ஒரு வீட்டு பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கலாம். ஆனா இவர் அந்த சண்டை போடுறாரு பாத்தீங்களா, அந்த ஹோல் மார்க்கெட்டையே காய்கறி பாத்திர கடை இட்லி கடை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாரு. அந்த ஒரு வீட்டு பிரச்சனைக்காக பாவம் அந்த மார்க்கெட்ல இருக்க மக்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. சண்டை அப்படின்ற பேர்ல அந்த மொத்த மார்க்கெட்டையும் காலி பண்ணிட்டாங்க. ஐயோ ரவுடிங்கள அந்த ஒரு வீட்டுல போய் தான் பிரச்சனை பண்ணாங்க, நீ ஏன் சண்டைன்ற பேர்ல மொத்த மார்க்கெட்டையும் காலி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு நம்ம கேட்டா இந்த சண்டையை கூட நம்ம ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம். ஆனா டிஆர் சார் சண்டை போடுற அந்த அழகை வந்துட்டு மும்தாஜ் அப்படியே பார்த்து ரசிப்பாங்க. அதுக்கு மும்தாஜ் வந்து ரியாக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது மும்தாஜ் வந்து நீங்க வாழ்க்கையில பிரித்துறீங்க. இதோட ஒரு கொடுமையான விஷயம், சண்டைக்கு நடுவுல மும்தாஜுக்கும் டிஆர் அவர்களுக்கும் ரொமான்ஸ் நடக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதுல வில்லன் குரூப்ல ஒருத்தர் என்ன பண்ணா, மும்தாஜ் மேல காரை விழ வைக்கிறதுக்கு ஒரு காரோட கயிறை கட் பண்ணி விட்டுருவான். அப்ப கார் அவங்க மேல விழும்போது டிஆர் சார் வந்துட்டு அவங்களை காப்பாத்துவாங்க. அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். பக்கத்துல ஒரு டயர்ல கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த டயரை தூக்கி மும்தாஜ் மேல போட்டு அப்படியே இழுத்து கட்டி பிடிச்சிப்பாரு. இதுதான் அந்த காப்பாத்துற சீனு. என்ன பெரிய பாகுபலி, டிஆர் பார்த்து கத்துக்க சொல்லுங்க அவங்கலாம். அது மட்டும் நம்ம காப்பாத்தினார்ல, அதோட விட வேண்டியதானே. கட்டி பிடிச்சோன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு சாங் வீரா 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 சாமி அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு பாட்டு ஒன்று வரும். தயவு செஞ்சு சாப்பிடும்போது அதை யாரும் பாத்துடாதீங்க, உங்களுக்கு வாமிட் வந்துடும். அதுல அந்த சண்டையில பாத்தீங்கன்னா பின்னாடி காலகையன் பேசுற ஒரு லாங்குவேஜ்ல சவுண்ட் கேட்டுட்டே இருந்து, என்னடா சவுண்ட் அப்படின்னு பார்த்தா நல்லா உத்து கேட்கும் போது தான் தெரியுது டிஆர் சார் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுத்துருக்காரு. என்ன வாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிகிதா ஜிகிதா தலாங்கு தக்குச்சுன்னு வீராசாமிக்கு ஜே அப்படின்ற மாதிரி டிஆர் சாரே அவருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த கொடுமை நான் என்னன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த ரவுடி லேடி இருக்காங்களா, அவங்க வந்து டிஆரை பார்த்து சொடக்கப்பட்டு கையை நீட்டுவாங்க. அப்போ வந்துட்டு மும்தாஜ் சொல்லுவாங்க, ஏய் தலைவர் நிற்கிறார்கள் என்ன கை நீட்டி பேசுகிற, கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்குற காசோட மும்தாஜ் இந்த படத்தில் ரொம்ப கோவிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாங் ஒன்று வரும். அதுதான் இந்த படத்தோட மெயின் ஹைலைட்டு. அந்த பாட்டு என்னன்னா, வராம்பாரு வீராசாமி அப்படின்ற பாட்டு தான். அந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு அழகான பப்ளியான ஒரு 4-5 வயசு குழந்தைங்க இருக்கும் இல்லையா, அந்த அழகான குழந்தைங்களுக்கு நிறைய முடி வளர்த்து கொஞ்சோண்டு ஒட்டுதாடி வச்சு மஞ்ச கருப்பு சகப்புன்னு சம்மந்தம் இல்லாம கலர்ல ட்ரெஸ் போட வச்சு ஸ்கூலோட ஆனுவல் டேல ஸ்டேஜ்ல ஏத்தி ஆட வைக்கும் போது தனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸ்டெப் போட்டு அந்த குழந்தை ஸ்டேஜ்ல ஆடும்ல, அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த பாட்டுல நீங்க பாப்பீங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் நான் எவ்வளவு பெரிய ஜோக்ஸ் சொன்னாலும் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கலேன், அவங்கள கூட்டு போட்டு இந்த வீராசாமி பாட்டு இருக்குல்ல அதை வந்துட்டு ஆடியோ இல்லாம மியூட் பண்ணி அந்த முழு பாட்டையும் பார்த்துட்டு வர சொல்லுங்க. வரும்போது முதல்ல கை காலம் அடிபட்டிருக்கும், ஏன்னா அவன் சாதாரணமா சிரிச்சிருக்க மாட்டான், உழுந்து சிரிச்சிருப்பான். அப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் டிஆர் அவர்கள் கொடுத்திருப்பாங்க. உங்களால முடிஞ்சா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாட்டோட நடுவுல பாத்தீங்கன்னா டிஆர் நைஸா ஒரு லைனை சேர்த்திருப்பாரு. அதாவது வில்லோட பிறந்தவன் தான் அம்பு, வீரனுக்கு பிறந்தவன் தான் சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுலயும் சிம்பு வந்துட்டு நல்லா பயங்கரமா ப்ரொமோஷன் பண்றாரு. நடுவுல பாத்தீங்கன்னா சிம்புவோட போஸ்டர் வந்துட்டு ஜூம் இன் ஜூம் அவுட்ல காமிக்கிறாங்க. அதாவது குடும்பத்தோட மக்களை கொலை பண்றதுல இவங்க கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல இந்த பாட்டோட முடிவுல பாத்தீங்க அப்படின்னா டிஆர் சார சாமியாவே மாத்திடுறாங்க. டிஆர் சாரோட போஸ் கொடுத்து நிக்கிறாரு. மும்தாஜ் பாத்தீங்க அப்படின்னா முட்டி போட்டு இந்த சாமி எல்லாம் அண்ணாந்து கும்பிடுவோம்ல, இப்ப சிவன் எல்லாம் கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அண்ணாந்து வீராசாமி சாமியை சாமியாவே கும்பிடுறாங்க. அன்னைக்கு வந்து அதே ஈச்சை. அதே மாதிரி அந்த படத்துல அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கும். அவங்க தங்கச்சி வந்துட்டு அண்ணன் எனக்கு ஜீன்ஸும் டாப்பும் வேணும்னு அப்படின்னு கேட்ட உடனே டிஆர் உடனே சொல்லுவாரு, அதெல்லாம் கலாச்சாரம் சீர்கேடு, அதெல்லாம் நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அவரு தங்கச்சி மட்டும் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டா கலாச்சார சீர்கேடா, ஆனா பக்கத்துல மும்தாஜ் வந்துட்டு கவர்ச்சி கண்ணியா நிற்பாங்க, அதை கண்டுக்க மாட்டாரு. ஜீன்ஸ் டாப் எடுத்து தர்றதுக்கு நமக்கு வசதி இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கும். அதுக்கு டிஆர் வந்துட்டு
ரயில்ல பொட்டி படிக்கையோட வசதியா ஏறி வந்தவல்லம்மா, ரயில்லயே தட்டி தட்டி பாடி வந்தவமா உங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசுவாரு. அந்த பொண்ணு சத்தியமா போதும்பா. இனிமே Dress வேணும்னு சொல்லி ஜென்மத்துக்கும் கேட்காது. அப்படி அதுக்கு தான் அருவ இவ்வளவு நேரம் போட்டு பேசுறது. சாவடிப்பாரு டிஆர் அவர்கள். அதே மாதிரி அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா கிளாமருக்குன்னு ஒரு கதாபாத்திரத்தை வச்சிருப்பாரு டிஆர் அவர்கள். காலேஜ் ஸ்டூடெண்டா வேற காட்டுவாரு. அந்த காலேஜ்ல படிக்கிற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இவரு தங்கச்சி மட்டும்தான் ரொம்ப யோக்கியமா இருக்கிற மாதிரி காமிச்சிருவாரு. மத்த எல்லாரும் அவுத்துட்ட மாடு மாதிரி சுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்துல அவர் போர்ட்ரேவே பண்ணிருக்கிறாரு. அதாவது அவங்க தங்கச்சி தவிர மத்த எல்லா கதாபாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா கவர்ச்சின்ற பேர்ல ரொம்ப கன்றாவே ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. எந்த காலேஜ்லயும் இந்த அளவுக்கு கேவலமா யாரும் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இவர் வந்துட்டு படத்துல கவர்ச்சி வேணும்ன்றதுக்காக கன்றாபித்தனமான காட்சியெல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. அதுல மேக்னா நாயுடு வர காட்சிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்ச்சி மாதிரி இருக்காது, வாந்தி எடுக்கிற மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்படிதான் இருப்பாங்கன்னு அவர் எதை வச்சு முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி டிஆரோட தங்கச்சியை காதலிக்கிற கதாபாத்திரத்துல அதாவது செகண்ட் ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரை பார்த்தா சேட்டு வீட்டு பையன் மாதிரி தான் இருப்பாரு. கரும தமிழும் வந்து தொலைய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேஸ் வந்து க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. மனதைரியம் இருக்கிறவங்க அவரோட ஃபேஸை நீங்க க்ளோஸ் அப்ல பாத்துங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம், அவர் வந்து ரொமான்டிக் லுக்லாம் விடுவாரு. இந்த ரொமான்டிக் லுக்கை பார்க்கும்போது மேட்டுக்குடி படத்துல கவுண்டமணி சார் ஒரு ரொமான்டிக் லுக் விட்டாரு பாத்தீங்களா, அதை கூட நீங்க பார்த்து சகிச்சிடலாம். ஆனா இதெல்லாம் சத்தியமா முடியாது. அதே மாதிரி ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா வட்டாட்சியர் வந்துட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக என்னதான் வெயிட் கவனிச்சாதான் நான் உனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுப்பேனே அப்படின்னு மதன் பாபு கதாபாத்திரம் கேட்கும். அப்போ டிஆர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டு வந்து கையில வச்சிருவாரு. நீங்க தானே வெயிட்டா கேட்டீங்க, இந்த வெயிட்டா வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாரு. வட்டாட்சியர் கையில அவ்வளவு பெரிய பாறாங்கலை தூக்கி போட்டதுக்கு படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் இருக்காங்களா, அவங்க தலையில ஒவ்வொருத்தர் தலையிலும் பாறாங்கலை போட்டு கொண்டுலாம் இந்த மாதிரியான காட்சிகள் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி மும்தாஜோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் காட்டுவாங்க. அதுல அவங்க அம்மாவோட பேரை கேட்டீங்கன்னா ரொம்ப செம்மையா இருக்கும். ரெக்கா டான்ஸ் நைலான் நலினா அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்களோட ஃபேமிலி பெருமையை எப்படி போர்ட்ரே பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அம்மா சொல்லுவாங்க கேவலம் டிக்கெட் விற்க போறீ அப்படின்னு சொன்ன மும்தாஜ் சொல்லுவாங்க நானாவது டிக்கெட்டை தான் விற்கிறேன், ஆனா நீ உடம்பையே விற்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க ஆமா நான் உடம்பு தான் விற்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா பெருமையா சொல்லுவாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா அதனாலதான் புரோக்கரிய புருஷனா வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்காரர் பெருமையா சொல்லுவாங்க. அதை விட மும்தாஜோட அண்ணன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா அவன் 5000 10,000 வச்சுட்டு உன் தங்கச்சியை கூட்டி கொடுன்னு கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பெருமையா சொல்லுவாரு. கூட ஒரு அல்லக்கை ஒருத்தர் இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து வெண்ணிராடை மூர்த்தி வருவாரு. வெண்ணிராடை மூர்த்தி பேரு பயங்கரமா இருக்கும். அவசர கொடுக்கை அருணாச்சலம். அவரு பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் டான்ஸ் நைலான் நளினியோட கஸ்டமரா வேற வருவாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குடும்ப பெருமைகளை ஒரு சேர மக்களுக்கு எடுத்துருப்பாங்க அந்த ஒரே ஒரு காட்சியில. கன்றாவிடாது. அதுல இந்த மும்தாஜோட அம்மா கதாபாத்திரம் ஒரு சில மேனரிசம் பண்ணுவாங்க. ஐயோ சை என்ன சொல்றதுனே தெரியல. எங்க கிளம்பிட்ட பிஸ்கோத் தொழிலுடைய தியேட்டர் வாசல்ல குதிக்கிட்ட டிக்கெட் 50 ரூபாய்க்கு வாங்கிப்பியா 100 ரூபாய்க்கு வாங்கிப்பியான்னு. அதே மாதிரி இந்த படத்துல மும்தாஜ் அவர்கள் தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் வைக்கிறாங்க இல்லையா, அப்படி அவங்க பிளாக்ல டிக்கெட் வைக்கும்போது ஒரு படத்துக்கு பயங்கர கூட்டம், படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஹிட், அப்படியே கடல் அலை போல அந்த படத்தை பார்க்கறதுக்கு மக்கள் திரண்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா டிக்கெட் 40 ரூபா. அந்த 40 ரூபா டிக்கெட்டை இவங்க வந்துட்டு 100 ரூபா விற்கிறாங்க. ஏன்னா படம் அவ்வளவு ஹிட் அப்படின்றதுனால. அப்படி என்னையா படம் அவ்வளவு பெரிய ஹிட் படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னா சிரிக்க கூடாது. சிம்பு அவர்கள் நடிச்ச சரவணா திரைப்படம் தான் அந்த திரைப்படம். அப்பவே சொல்லிட்டேன் சொன்னா சிரிக்க கூடாதுன்னு. அந்த படத்துல தாங்க அவ்வளவு கூட்டமா இருந்தாங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படம் நிஜமாவே 10 நாள் கூட தியேட்டர்ல ஓடல. அவங்க பிளாக்ல டிக்கெட் கொடுத்த பார்த்துட்டு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வந்து அவங்களை கைது பண்ணிடுவாங்க. உடனே வேலை வெட்டியே இல்லாத நம்மளோட டிஆர் அவர்கள் மும்தாஜுக்கு சப்போர்ட்டா ஸ்டேஷனுக்கு வராரு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவன் மேல நான் விபச்சார வழக்கு போட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட டிஆர் வந்து ரைமிங்கா ஒண்ணு சொல்றாரு. அப்போ நேத்து ராத்திரி பத்மன் தியேட்டர் பாக்ஸ்ல வியாசர்பாடி வினிதாவோட அனைச்சபடி அன்றாயரோட உட்காந்துட்டு இருந்தியே அதிகப்போ விபச்சார வழக்கு போட போற அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க கொடுத்து என்ன நடக்குது, எழுத்து வீட்டுல என்ன நடக்குது, போலீஸ்காரன் அவன் யார் கூட ஜோடியா தேட்டருக்கு போனா, இப்படி அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்றத பாக்குறத ஒரு முழு நேர வேலையா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல அவர் சொன்னது பாத்தீங்களா, பத்மம் தியேட்டரோட பாக்ஸ்ல அன்னைச்சபடி அன்றாயரோட உட்காந்துட்டு இருந்தாராம். வாய் கொஞ்சம் பெருசா இருக்குன்றதுக்காக வாய்க்கு வந்த வசனத்தெல்லாம் பேசி வச்சிருக்கிறாரு நம்மளோட டிஆர் அவர்கள். கொடுமை. அதே மாதிரி டிஆர் சார் மேல மும்தாஜ் அவர்கள் வச்சிருக்க காதல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு தெய்வீகமான ஒரு காதல். டிஆர் சார் வந்துட்டு சேர்ல உட்காந்து இப்படி ஆடிட்டே இருப்பாரு கண்ண மூடி. அப்ப வந்துட்டு அவரோட செருப்பை ஒரு வேலைக்காரன் தொடச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ஒரு மும்தாஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலைக்காரன் தொடச்ச அந்த அழுக்கு துணி இருக்குல்ல அதை தூக்கி போட்டுட்டு தன்னோட தாவணி முந்தானாலேயே அந்த ஷூவை தொடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொடச்சிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த ஷூ எடுத்து தன்னோட கண்ணத்தோட கண்ணை வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிறாங்க. திடீர்னு முடிச்சுக்கிற டிஆர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா என்ன நீ அழுக்கு துணியில தொடக்க வேண்டியதான் முகம் தொடக்கிற முந்தானில தொடச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மும்தாஜ் ஒரு வசனம் சொல்றாங்க, நீ என்னோட சாமியா, உன்னோட ஷூவை முந்தானில மட்டும் இல்ல என் முகத்தாலேயே தொடப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட முகத்தை மறுபடியும் அந்த ஷூல வச்சு தேய்க்கிறாங்க. அப்போ டிஆர் சார் வந்துட்டு மும்தாஜ் அப்படி ஒரு ரொமான்டிக் லுக்ல பாக்குறாரு பாத்தீங்களா, மனுஷன் வேற லெவல்யா.
அதுலயும் டிஆர் அவர்கள் எழுந்து நடந்து போறாரு. அவர் நடந்து போற அந்த கால் பாத வழித்தடம் இருக்கு இல்லையா, அந்த வழித்தடத்துல மும்தாஜ் வந்து படுத்து உருண்டு அங்க பிரதர்ஷனமே பண்றாங்க. அதை தொடர்ந்து ஒரு லவ் சாங் ஒன்று வருது. மனதைரியம் இருக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். ஒரு சீன்ல மும்தாஜ் தன்னோட காதல டிஆர் சார்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்போ டிஆர் சார் ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமா முடியல, சிரிச்சு தள்ளிட்டேன். அந்த அளவுக்கு பயங்கரமான எக்ஸ்பிரஷன். அதுலயும் முக்கியமா அவரோட வாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாயிலேயே தன்னோட எக்ஸ்பிரஷன் பல விதமா தள்ளுறாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு 1000 கண் வேணும். இன்னொரு கூடவே மும்தாஜ் சொல்லுவாங்க, நீங்க என் மனசை மட்டும் தான் திருநீங்க, ஆனா நான் வந்துட்டு நீங்க குளிக்கிற சோப்பையே திருடி அதுலதான் குளிக்கிறேன் அப்படின்னுவாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் எங்க ஆத்தா என் முதுகுல சூடு வச்சிருவா, அப்ப நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், உங்ககிட்ட இருந்து திருடி எடுத்துட்டு போன அந்த போஸ்டர்ல படுத்து தூங்கினாதான் அந்த சூடு வச்ச வழி தெரியாம என்னால நிம்மதியா தூங்கவே முடியும் அப்படின்னு சொல்லி கதறுவாங்க பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கண்ணுல இருந்து தண்ணி வந்திருக்காது, அப்படியே ரத்தம் தான் வந்திருக்கும். இதை தொடர்ந்து அப்படியே ஒரு சூப்பர் ஹிட் லவ் சாங் ஒண்ணு, ஒரு வெண்ணிலவு சொல்லியது ஐ லவ் யூ அப்படின்னு. இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு திடீர்னு 23ஆம் புலிகேசில நம்மளோட வடிவேல் சார் வந்துட்டு காட்டுக்கு வேட்டையாட போடும்போது ஒரு கரடி கிட்ட வந்துட்டு அசிங்கப்படுவார்ல, அந்த சீனை டக்குனியா மைண்டுக்கு வந்தது. அது ஏன்னு தான் தெரியல. இன்னொரு சீன்ல மும்தாஜ் அவர்கள் வந்துட்டு தூக்கு மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண போவாங்க. அப்போ உடனே அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், இனிமே உன் மேல சத்தியமா நான் தற்கொலை பண்ணிக்கவே மாட்டேயா அப்படின்னு சொல்லி வீராசாமி மேல சத்தியம் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க அந்த சூசைட் பிளானை அப்படியே கேன்சல் பண்றாங்க. இந்த படத்துல நீ நடிச்சது பதிலாக தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கலாம் பாக்கி, எதுக்கு இப்படி நடிச்சு மத்தவங்களை சாவடிச்சுன்னே தெரியல. அடுத்து மும்தாஜுக்கும் கஞ்சா காளிக்கும் கல்யாணம் நடக்கும். அதாவது சால்ட்டுக்கோட்டை சரசு வெட்ஸ் கஞ்சா காளி அவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் நடக்கிறப்போ மும்தாஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீராசாமி இவங்க இப்படிலாம் காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோக பாட்டோட பிளாஷ்பேக் மாண்டேஜ் ஒன்று ஓடும். அந்த மாண்டேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஆர் சார் பல விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் காமிச்சு கதற விடுவாரு, அது வேற விஷயம். ஆனா மும்தாஜ் நினைச்சு பாக்குற அந்த மாண்டேஜ் தான் கொடூர ரகமா இருக்கும். டிஆர் சார் மழை தண்ணியில் நடந்து வருவாரு. அப்போ மும்தாஜ் என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட முந்தானையில அவரோட கால் ஷூவை தொடச்சி அந்த தொடச்ச ஈர தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தீர்த்தமா தன்னோட தலையிலேயே தெளிச்சுப்பாங்க. இது என்ன கருமம் காதல்னே தெரியல. அதே மாதிரி அவரோட காலில் தண்ணி ஊத்திட்டு வீட்டுல நடந்து போவாரு. அப்படி வீட்டுல நடந்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கால் அச்சு வீட்டுல தெரியும் இல்லையா, அவர் நடந்த அந்த கால் அச்சு மேல இவங்க அப்படியே அந்த அங்க பிரதர்ஷனம் மாதிரி நடந்து போறாங்க. இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு டீ குடிச்சிட்டு அந்த டீ கிளாஸை கொடுப்பாரு. அந்த எச்சி டீயை மறுபடியும் இவங்க வாங்கி அப்படியே தீர்த்த மாதிரி குடிப்பாங்க. இந்த கொடுமையெல்லாம் நம்ம பாக்குறது பண்ணி வெஸ்த குடிச்சு செத்துடலாம் போல அப்படி இருக்கு அந்த காட்சிகள். இன்னொரு சீன்ல டிஆர் அவர்கள் வந்துட்டு தலை வரட்டு சீப்பை வச்சுட்டு போவாங்க. அந்த சீப்பை எடுத்து முகத்துல உதட்டெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிப்பாங்க மும்தாஜ் அவர்கள். அந்த சீனை நினைச்சு பார்த்து டிஆர் அந்த சீப்பை எடுத்து தலையை போட்டு நல்லா சொரிஞ்சுப்பாரு. அல்டிமேட்டா இருக்கும் அந்த காட்சி பார்க்கும்போது. அடுத்து டிஆர் அவர்கள் மழையில் நனைஞ்சிட்டு வரும்போது மும்தாஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மழை நீர் அவர் மேல பட்டு அப்படியே சொல்லிட்டே வருது இல்லையா, அதை அப்படியே கையில தீர்த்தமா ஏந்தி வாயில குடிச்சு அப்படியே தலையில தேய்ச்சிக்கிறாங்க. இதை பார்த்தா கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. அதே மாதிரி ஒரு போலீஸ்கார்கிட்ட ஒரு ஆர்கியூ பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பஞ்சு டைலாக் ஒன்று பேசுவாரு. அது என்ன டைலாக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு காதுல தான் முடி இருக்கு, ஆனா எனக்கு காடு மாதிரி முடி இருக்கு, முடியே இல்லாத நீ எனக்கு முடிவு கட்ட பாக்குறியா அப்படின்னு ஒரு ரைமிங்கோட ஒரு வசனம் பேசுவாரு. டைலாக் கேட்கும் போது ஐயா என்னை விட்டுறீங்கன்னு காலை பிடிச்சி கெஞ்சலாம் போல தோணும். உனக்கு காதுல தான் முடி இருக்கு, எனக்கு காடு மாதிரி முடி இருக்கு. இன்னொரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா டிஆர் வந்து எலெக்ஷன் அடிப்பாரு. அந்த எலெக்ஷன்ல அவர் தோத்துடுவாரு. உடனே சுத்தி இருக்கிற ஜால்ரா கோஸ்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா ஒரு நல்ல மனுஷன் இப்படி தோக்கச்சிட்டாங்களேப்பா, இந்த மாதிரி ஒரு புண்ணியமான தோக்கச்சிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லி ஜால்ரா குரூப்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு டிஆர் ஒரு டைலாக் சொல்லுவார். என்னன்னா, விருதுநகர் தொகுதியில நம்மளோட பெருந்தலைவர் காமராஜர் தோக்கலையா, அமீதி தொகுதியில அண்ணி இந்திரா காந்தி தோக்கலையா அப்படின்னு சொல்றாரு. ஏன்டா எதுக்கு எதை கம்பேர் பண்ண, நீங்க தோத்ததும் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணன் இந்திரா காந்தி தோத்ததும் ஒன்னா, கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா உங்களுக்கு? அதே மாதிரி மும்தாஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட கணவனை வந்துட்டு கொலை பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்போ வந்துட்டு டிஆர் கிட்ட முறையிடுவாங்க, இந்த மாதிரி நான் அவரை கொலை பண்ணிட்டேன்னு. சரி சரி ஆனது ஆச்சு, நீ ஓரமா நின்று தங்கச்சி கல்யாண வேலை எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஏதோ சொப்பு சாமான உடச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அதை பத்தி பெருசா கணக்கே எடுத்துக்காம சரி அப்படி ஓரமா நெல்லு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் டிஆர் சார். அடுத்து அவரோட தங்கச்சிய அவங்களோட காதல் கூட சேர்த்து வைக்கும் போது ஒரு சண்டை ஒண்ணு வரும். அதுல மினிஸ்டருக்கும் இவருக்கும் பயங்கர சண்டை நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா வழக்கம் போல இவரோட வாய் பயங்கர சண்டை போடும். அதே மாதிரி வழக்கம் போல அங்க சுத்தி இருக்கிற மார்க்கெட்லாம் இவரே அடிச்சு உடைச்சிருவாரு. அந்த ஊர் மக்கள் அவர் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுத்த பாவத்துக்காக ஒவ்வொரு தடவை அந்த மார்க்கெட்டை சண்டைன்ற பேர்ல காலி பண்ணிடுறாரு. அதுலயும் அவர் சண்டை போடும்போது நல்லா க்ளோஸ் அப்ல அவரோட வாயை நீங்க கவனிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த 4 வயசு 5 வயசு பசங்க எல்லாம் சண்டை போடும்போது ஹே டிஸ்கோல் ஏ டிஸ்கா ஏ புஷ்கா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்களோ இல்லையோ அந்த குழந்தைங்க சும்மா சவுண்ட் மட்டும் கொடுக்கல. அந்த மாதிரி தான் டிஆர் சார் ஒவ்வொரு சண்டையிலையும் வாயசிக்கிறாரு. என்ன ஒரு குழந்தை மனசு பாருங்களேன் அவருக்கு.
இதோட கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சண்டையில அவர் ஒரு கையில கத்தி வச்சுட்டு இவரே அவரோட வேட்டியை அவுத்து இவரே கையில சுத்துறாரு. இதெல்லாம் ஏன் பண்றாரு, எதுக்கு பண்றாருன்னு சத்தியமா புரியவே இல்ல. இதெல்லாம் ஒரு மாஸ் காட்சிகள் அவரே தப்பா நினைச்சிட்டாரு போல இருக்கு. இதோட கிளைமேக்ஸா இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். சொன்ன வார்த்தையை காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் அவரை உட்கார வச்சு எல்லாம் சுத்தி நின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப எம்எஸ் பாஸ்கர் என்ன பண்ணாருன்னா, யோ என்னையா பெரிய மனுஷனை பத்தி இவ்வளவு கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீராசாமியோட தோல் மேல கையை வச்ச உடனே வீராசாமி தலையை திருப்பி டொப்புன்னு செத்து போயிட்டாரு. நீ கவலைப்படாதே. கொய்யால படம் பார்க்க வந்து எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுதுன்னா இலக்காரமா தெரியுதா அப்படின்னு பயங்கர காண்டாயிடுச்சு அந்த சீன்லாம் பார்க்கும்போது. ஆனா இவ்வளோ பண்ணியும் டிஆர் சாருக்கு பத்தவே இல்லை. இன்னும் உங்க கழுத்தை வந்துட்டு அறக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு காட்சி வச்சாரு பாருங்க. டிஆர் சார் வந்துட்டு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி இறந்துட்டாருல. அவர் இறந்த உடனே அவரையே தெய்வமா நினைச்சு வணங்கி அவரையே உருகி உருகி காதலிச்சு அவங்களோட காதலி மும்தாஜ் இருக்காங்கல்ல, நான் காதலிச்சு வணங்கின தெய்வமே இறந்து போச்சு, இனிமே நான் மட்டும் அந்த உலகத்துல வாழணும்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தோட காலடியிலேயே சரணடைஞ்சு இவங்களும் இறந்து போயிடுவாங்க. அதை பார்க்கும்போது அடுத்த வீடியோ பண்ணணுன்றதுக்காக பொறுமையா இருந்தேன், இல்லைன்னா ஒரே அடியும் என் சிஸ்டம் உடைச்சிருப்பேன். அப்படி இருந்தது அந்த காட்சி. இந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி அது பக்கத்துலயே டிஆர் சாரை உட்கார வச்சோம் அப்படின்னா இவருக்கு அப்புறம் வர சந்ததிகள் இதை பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு அவங்களே சூசைட் பண்ணிப்பாங்க. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த படத்துல மிகப்பெரிய தியாகிகள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் பார்த்தா நாம கிடையாது. இந்த படத்தை படமா பார்க்கும் போதே நமக்கு இப்படி இருக்கே, இந்த படத்தை எடுக்கும் போது இந்த குரூப் ஆர்டிஸ்ட் சைடு ஆர்டிஸ்ட் எல்லாம் வர சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு காண்டாவர சீனுகள்லாம் அந்த காண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படிதான் நடிச்சாங்க தெரியல. உண்மையா அவங்களும் பொறுமசாலிகளா இந்த படத்துல சைடு ஆக்டர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிம்பு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட ஒரே ஒரு கருமாந்திர பாவத்துக்காக இந்த படத்துல சந்தானம் காமெடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ரோல் ஒண்ணு பண்ணிருக்கிறாரு. சந்தானம் சார் ரொம்ப பாவம், எம்எஸ் பாஸ்கர் சார் அதை கூட பாவம். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை அப்படின்னா அவர் எங்கெல்லாம் போறாரோ கூடியே ஜிங்சாக் ஜிங்சாக் அப்படின்னு ஜால்ரா அடிச்சுட்டே போயிட்டு டிஆர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஜாமி அப்படின்ற வார்த்தை போடணும். இந்த ரோல தான் இந்த எம்எஸ் பாஸ்கர் சாரும் சந்தானம் அவர்களும் பண்ணிருக்காங்க. மும்தாஜோட சினிமா வாழ்க்கைய மோனிஷா அண்ட் மோனலிஷா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா ஆரம்பிச்சு வீராசாமின்ற திரைப்படத்தின் மூலமா அவங்களோட சினிமா வாழ்க்கைக்கு டிஆர் சமாதி கட்டிட்டாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வெறும் 25% தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேல என்னால முடியல, அதனாலதான் நான் இதுக்கு மேலயும் சொல்லல. இந்த படத்தை ஏதோ ஒரு தைரியத்துல நான் பார்த்தும் தொலைச்சிட்டேன், அதுவும் 2-3 தடவை பார்த்து தொலைச்சிட்டேன். எனக்கு ஹார்ட் அட்டாக்ல ரத்த வாந்தி மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா வீராசாமி படத்தை ரோஸ்ட் செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த கமெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த படத்தை பத்தி கருமத்தியாவது சொல்லி வைங்க. வழக்கமில்ல அவனோட தமிழ் சேனலை பாருங்க. நீங்கள் சொல்கிற வீடியோ தான் நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் ரியாக்ஷனுக்காக மட்டும்தான் பார்க்க போகிறேன், முன்னாடி பார்க்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு வீடியோலாம் சொல்லாதீங்க, பார்க்க முடியல. இது அரை மணி நேரத்துக்கு என்னால் வந்து உட்கார முடியல. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார முடியறதில்லை, அந்த மாதிரி ஆகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுவீங்க வித்யாசாகர், கபிலன் அப்படின்னு சொல்லி கபிலனோட வீடியோ, அவங்க வீடியோலாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து டைம் போனதே தெரியல. அதுக்கு முன்னாடி வேறு சில ரோஸ்ட் வீடியோ கூட ஏன் ஒக்கம்மா கூட நேற்று போட்டிருந்தேன், அது கூட நல்லா இருந்துச்சு. முத்துராமலிங்கம் கூட கொஞ்சம் போர் அடிக்காமல் போச்சு. ஆனால் இதெல்லாம் எப்படிடா பார்க்குறது, கரும ரோஸ்ட் வீடியோவே பார்க்க முடியலையே, படத்தை எப்படியா பார்த்தீங்க? இதை ரோஸ்ட் வீடியோ தயவு செஞ்சு நீங்கள் சொல்கிற வீடியோ தான் நான் பார்க்க போகிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கொஞ்சம் மனசாட்சியோட நானும் ஒரு 20 நிமிஷம் ரசித்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த வீடியோ பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு சொல்லுங்கள். நான் வந்து தமிழ் லைட்டு தப்பு சொல்ல கிடையாது. வீடியோ ரொம்ப நல்லா அவருக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் வேறு நல்ல வீடியோவாக சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க, நான் ஒவ்வொரு வீடியோவாக யார் ஃபஸ்ட் போகிறாங்களோ அது ப்ரியாரிட்டி வைஸ் கண்டிப்பாக நான் வீடியோவை பார்ப்பேன், கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவேன். மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வே டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். 600 பேர் இருக்காங்க, ஒரு 400 பேர் வந்தால் சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.